Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So நம்ம போன வீடியோல percentage composition எப்படி calculate பண்றது அப்படிங்கற மாதிரியா பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற first topic average atomic mass. Average atomic mass எப்படி calculate பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு 2 or more isotope தராங்க. ஓகேவா? நமக்கு क्वेश्चनல when 2 or more isotopes அதோட சேர்த்து அதோட percentage abundance நேச்சர்ல அது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரியான percentage ஓகேவா and their percentage natural abundance are given இது ரெண்டையும் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்துட்டு நம்மள என்ன calculate பண்ண சொல்லுவாங்க average atomic mass calculate பண்ண சொல்லுவாங்க the average atomic mass இது எப்படி calculate பண்றது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா average atomic mass calculate பண்ண சொல்வாங்க 2 or more isotopes கொடுத்து அதோட natural abundance கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நம்மள average atomic mass calculate பண்ண சொல்வாங்க சோ அதுல first நமக்கு isotope அப்படினா என்னன்னு தெரியணும் isotope சோ isotope அப்படிங்கிறது பார்த்தோம்னா isotope அப்படிங்கிறது same atomic number இருக்கும் பட் அதுக்கு different mass number இருக்கும் ஓகேவா மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கு அப்படினா அதோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ டிஃபரெண்டா இருக்கும் சோ இங்க சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கு அப்படினாலே அது என்னது சேம் எலிமெண்டா தான் இருக்கணும் ஓகேவா அது சேம் எலிமெண்டா தான் இருக்கணும் சோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படினா ஐசோடோப் அப்படினு சொல்லுவோம் சோ 2 or more isotopes கொடுத்துருவாங்க ஐசோடோப்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும் அட்டாமிக் மாஸும் டிஃபரெண்டா தான் இருக்கும் அதோட percentage of natural abundance கொடுத்துருவாங்க நம்ம average atomic mass calculate பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இது மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चन இருக்கும் சோ அதை calculate பண்றதுக்கான ஃபார்முலா average atomic mass is equal to percentage of I1 so percentage of I1 அப்படினா இங்க I1 ங்கிறது என்ன அப்படினா abundance இங்க I1 ங்கிறது abundance so I1 அந்த ஐசோடோப் வந்து எவ்வளவு இருக்கு ஓகேவா அந்த abundance தான் என்ன அப்படினா அந்த natural abundance தான் இங்க I அப்படினு நான் டினோட் பண்றேன் first ஐசோடோப்போட abundanceங்கிறதுனால I1 அப்படினு கொடுத்திருக்கேன் so percentage of I1 ஓகேவா அந்த I1 ஓட percentage into A1 into என்னது அதோட atomic mass plus percentage of I2 into A2 divided by 100 ஓகேவா divided by 100 இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா ஓகேவா இதுதான் வந்து என்னது இத சால்வ் பண்றதுக்கான ஃபார்முலா so average atomic mass is equal to percentage of I1 into A1 plus percentage of I2 into A2 divided by 100 இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படினா இந்த abundance எல்லாத்தையுமே நம்ம சம் பண்ணோம் அப்படினா அதோட வேல்யூ வந்து 100 க்கு ஈக்குவலா இருக்கும் so sum of abundances equal to 100 ஓகேவா abundance ஓட sum வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 100 க்கு ஈக்குவலா இருக்கும் sum of abundances is equal to 100 so இது எப்படி எழுதலாம் percentage of I1 plus percentage of I2 and so on is equal to 100 so இந்த abundance எல்லாம் எதுக்கு ஈக்குவல் 100 க்கு ஈக்குவலா இருக்கும் இது வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா நெக்ஸ்ட் நமக்கு சப்போஸ் இந்த மாதிரி percentage of abundance கொடுக்காம ratio of abundance வந்து கொடுக்கலாம் ஓகேவா உங்களுக்கு இதல நான் சம்ம சால்வ் பண்ணி காட்றேன் if ratio of abundances are given so வந்து ரேஷியோ உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படினா அப்ப நீங்க எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஐசோடோப்புக்குள்ள ரேஷியோவை R1 ன்னு எடுத்துக்கிறோம் இது ஃபர்ஸ்ட் ஐசோடோப்போட ரேஷியோ R2 ங்கிறது செகண்ட் ஐசோடோப்போட ரேஷியோ ஓகேவா இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படினா R1 R2 ன்னு கொடுப்பாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படினா எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அதுக்கு average atomic mass is equal to R1 into A1 plus R2 into A2 divided by R1 plus R2 இதான் அதுக்கான ஃபார்முலா ஓகேவா R1 into A1 plus R2 into A2 divided by R1 plus R2 இது எதுக்கு percentage abundance ஓகேவா percentage abundance ரேஷியோல கொடுத்திருந்தாங்க அப்படினா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணனும் average atomic mass is equal to R1 into A1 plus R2 into A2 divided by R1 plus R2 so இப்போ இந்த क्वेश्चन பாருங்க calculate the average atomic mass of hydrogen using the following data இந்த கொடுத்திருக்க டேட்டா வச்சு நம்ம average atomic mass of hydrogen ஃபைண்ட் பண்ணோம் இந்த क्वेश्चन ஒருத்தவங்க குரூப்ல கேட்டிருந்தீங்க எப்படி average atomic mass of hydrogen ஃபைண்ட் பண்றதுன்னு பாத்துக்கங்க சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஐசோடோப் கொடுத்திருக்காங்க H1 H2 னு ஐசோடோப் இருக்கு அதோட natural abundance கொடுத்திருக்காங்க அதோட மாஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க நம்ம இங்க என்ன ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா average atomic mass ஃபைண்ட் பண்ணனும் சோ average atomic ஃபைண்ட் பண்ணனும்னா average atomic mass அதுக்கான ஃபார்முலா percentage of I1 into A1 plus percentage of I2 into A2 divided by 100
So average atomic mass is equal to percentage of I1 into A1 plus percentage of I2 into A2 divided by 100. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே percentage of I1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 99.985. ஸோ 99.985. உங்களுக்கு இங்கே பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணிடுறோம். சப்போஸ் பர்சன்டேஜ் கொடுக்காம வெறும் நேச்சுரல் அபண்டன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸ் ஆஃப் I1 நெக்ஸ்ட் அதோட அட்டாமிக் மாஸ் 1 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் I2 0.015 இன்ட்டு A2 ஓட வேல்யூ 2 டிவைடட் பை 100. ஓகேவா, டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100.015 divided by 100 வரும். ஓகேவா, 100.015 divided by 100. ஸோ 1.00015 U. இதுதான் வந்து என்னது average atomic mass of hydrogen. ஸோ average atomic mass of hydrogen is equal to 1.0015 U. சப்போஸ் உங்களுக்கு தேர்ட் ஐசோட்டோப்பையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோட்டோப் இருக்குல்ல, தேர்ட் ஒன்றும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் I3 into A3ன்னு அதோட வேல்யூவை என்ன பண்ணிக்கணும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வர வேண்டியது தான். இந்த ஃபார்முலா தான் இதில் மெயின். Next question, find the average atomic mass of bromine if bromine 79 and bromine 80 are in the ratio of 3:4. ஸோ இங்கே average atomic mass of bromine வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு bromine-ஓட atomic mass 79, செகண்ட் ஒன் 80. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ரேஷியோ வந்து என்ன இருக்குது 3:4 இருக்குது. ஸோ ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் R1 into A1 plus R2 into A2 divided by R1 plus R2 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோடது என்னது இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு R1 into A1 plus R2 into A2 divided by R1 plus R2. ஸோ இங்கே R1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3. ஓகேவா, இங்கே என்னது 3/4, அதாவது R1 by R2. ஸோ R1ஓட வேல்யூ என்னது 3 இன்ட்டு A1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 79 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, A1ஓட வேல்யூ 79 ப்ளஸ் R2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க R2ஓட வேல்யூ 4 இன்ட்டு A2ஓட வேல்யூ 80. ஓகேவா, A2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 80ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை R1 ப்ளஸ் R2னா என்னது 3 + 4. 3 + 4. ஸோ நமக்கு என்ன வரும் 3 into 79 plus 4 into 80 divided by 7 is equal to, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 79.57 வரும். ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் bromine. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் bromine is equal to 79.57. ஸோ நமக்கு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கேல்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அபண்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க பர்சன்டேஜில் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.